நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு செடிக்கு மூளை கிடையாது, நரம்பு மண்டலம் கிடையாது. ஆனா, வறட்சி வரும்போது எந்த இலைகள உதிர்க்கணும், எப்போ பூக்கணும்னு அதுக்கு எப்படி துல்லியமா தெரியுதுன்னு? இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ம் ஆமா. எந்த ஒரு மைய கட்டுப்பாட்டு அறையும் இல்லாம தாவரங்கள் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தான். கண்டிப்பா. குறிப்பா நீங்க தேர்வுக்கு தயாராகிற ஒரு மாணவனா இருந்தா, இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஸ்டடி கைடா இருக்க போகுது. தாவரங்கள பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது மூளையோ நரம்புகளோ இல்லாத தாவரங்கள் எப்படி தங்களை ஒருங்கிணைக்குது அப்படிங்கிற ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இதுக்கு காரணம் தாவர ஹார்மோன்கள்னு சொல்லப்படுற வேதியியல் தூதுவர்கள் தான். ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தைக்கே கிரீக்க மொழியில கிளர்ச்சின்னு அர்த்தம். விலங்குகள்ல எப்படி ஹார்மோன்கள் வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் தாவரங்கள்லயும். இப்போ இந்த 5 முக்கிய ஹார்மோன்கள் பத்தி நாம ஒரு சுவாரஸ்யமான பயணமா பார்க்க போறோம். அந்த 5 ஹார்மோன்கள் ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரெல்லின்கள், அப்சிசிக் அமிலம், அப்புறம் எத்திலீன். இதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உயிரியல் பணியை செய்யுது. சூப்பர். முதல்ல நாம ஆக்சின்கள் பத்தி பேசலாம். தாவர ஹார்மோன்கள்ல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் இல்லையா? ஆமா, கரெக்ட். சார்லஸ் டார்வின் தாவரங்கள் எப்படி ஒளியை நோக்கி வளைகுது அப்படிங்கறத கவனிச்சாரு. அதுக்கப்புறம் எஃப்டபிள்யூ வெண்ட் அப்படிங்கிறவரு ஒரு சுவாரஸ்யமான சோதனை செஞ்சாரு. ஓ, அந்த ஓட்ஸ் முளைக்குருத்து சோதனையை பத்தி சொல்றீங்களா? அவர் அந்த நுனிய வெட்டி அகார் துண்டத்துல வச்சாரு. எக்ஸாக்ட்லி. அந்த நுனியில இருந்த ஏதோ ஒரு ரசாயனம் அந்த அகார் துண்டத்துக்குள்ள இறங்கிடுச்சு. அப்புறம் அந்த அகாரை மட்டும் எடுத்து நுனி இல்லாத தண்டு மேல வச்சப்போ அந்த தண்டு திரும்பவும் வளர ஆரம்பிச்சுது. வாவ்! இது ஒரு அற்புதமான சயின்ஸ் டிடெக்டிவ் வேலை மாதிரி இருக்கு. அந்த ரசாயனத்துக்கு பேர் தான் ஆக்சின். இதுக்கு வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஆனா தசை இல்லாத செடி எப்படி ஒளிய நோக்கி வளைகுது? இது செல் நீட்சி அடைகிறதால நடக்குது. அதாவது ஆக்சின் என்ன பண்ணும்னா இருட்டான பகுதிக்கு நகர்ந்து போய் அங்கிருக்கிற செல்களை நீளமா வளர வைக்கும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் செல்கள் நீளமா வளர்ந்தா தண்டு தானா ஒளிய நோக்கி வளைஞ்சிடும். ரொம்ப ஸ்மார்ட்டான மெக்கானிசம். ஆனா இந்த ஆக்சின் செடிய ஒரு சர்வாதிகாரி மாதிரி கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுக்கு நுனி ஆதிக்கம்னு பேரு. ஆக்சின் நுனியில உற்பத்தியாகி கீழே இறங்கும்போது பக்கவாட்டு மொட்டுகளோட வளர்ச்சியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். ஒரு கண்டிப்பான ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி பக்கவாட்டுல வளராதே நேரா உயரமா மட்டும் வளருன்னு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு. கரெக்டான ஒப்பீடு. காட்டுல மத்த செடிகளோட போட்டி போட்டு சூரிய ஒளியை பிடிக்கணும்னா உயரமா வளர்றதுதான் முக்கியம். அதனாலதான் தோட்டக்காரங்க செடி அடர்த்தியா வளரணும்னு நுனிய வெட்டி விடுறாங்க. நுனிய வெட்டினா ஆக்சின் உற்பத்தி நின்னுடும். அதனால பக்கவாட்டு கிளைகள் வளரும். மாணவர்களுக்கான ஒரு குட்டி நினைவு குறிப்பு இங்க பதிவு பண்ணலாம். விதை இல்லாத தர்பூசணி, திராட்சை உருவாக ஆக்சின் தான் காரணம் இல்லையா? ஆமா, கருவுராக்கினின்னு சொல்ற அந்த நிகழ்வுக்கு ஆக்சின் தெளிக்கப்படுது. இலைகள் உதிர்வதை தடுக்கிறதும் இதோட முக்கியமான வேலைதான். சரி, ஆக்சின் செடிய உயரமா வளர வைக்குது. ஆனா செடி விரிவடையணும்ல, அதுக்கு யார் காரணம்? அங்கதான் சைட்டோகைனின்கள் உள்ளே வருது. ஆக்சின் செல்களை நீட்டினா சைட்டோகைனின் செல்களை பிரிக்கும். செல் பகுப்பை தூண்டுறதுதான் இதோட வேலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இது முதல்ல ஹியரிங் மீனோட விந்து செல்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டுச்சுன்னு படிச்சேன். நிஜமாவா? ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான கதை தான். செல் பிரிதலை தூண்டும் பொருளை விலங்கு செல்கள்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தாவரங்கள்லயும் தேடுனாங்க. தேங்காயோட இளநீர்ல கூட இந்த சைட்டோகைனின் அதிகமா இருக்கு. ஓ, அதனாலதான் திசு வளர்ப்பு முறையில இளநீரை பயன்படுத்துறாங்களா? கண்டிப்பா. ஒரு சின்ன செல் கூட்டத்திலிருந்து புது உறுப்புகள் தோன்றணும்னா ஆக்சினும் சைட்டோகைனினும் சேர்ந்து வேலை செய்யணும். ஆக்சின் வேர்களை உருவாக்கும், சைட்டோகைனின் தண்டை உருவாக்கும். அப்போ ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஆக்சின் பக்கவாட்டு வளர்ச்சியை தடுக்குது, ஆனா சைட்டோகைனின் அதை தூண்டுது. ஆமா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற பேலன்ஸ் தான் தாவரத்தோட வடிவத்தையே தீர்மானிக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரிச்மண்ட் லாங் விளைவு. அந்த ஆன்டி ஏஜிங் சீரம் பத்தி தானே சொல்றீங்க? இது செடிகள் முதுமை அடையிறத தாமதப்படுத்துது. எக்ஸாக்ட்லி. ஊட்டச்சத்து பைப்புகளை திறந்து வச்சு இலைகளுக்கு தொடர்ந்து உறவு கிடைக்க செஞ்சு அவை பச்சையாவே இருக்க உதவுது சைட்டோகைனின். ரொம்ப அருமை. இப்போ 3வது ஹார்மோனுக்கு வருவோம். அதீத வளர்ச்சி. ஒரு செடி கட்டுப்பாடே இல்லாம ரொம்ப வேகமா வளர்ந்தா என்ன ஆகும்? அதுக்கு உதாரணம் தான் ஜிப்ரெலின்கள். ஜப்பான்ல நெற்பயிர்ல பக்கானே அல்லது கோமாளித்தன் நோய் மூலமா தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அந்த பூஞ்ச கதை தானே ஒரு நோய் கிருமி
செடி எப்படி வளர வச்சுது. அதாவது ஜிப்ரெல்லா பியூஜிகொராய் அப்படிங்கிற பூஞ்சை செடியை ரொம்ப உயரமா வளர வச்சு செல்களை மெலிய செஞ்சிடும். அப்போ ஈஸியா ஊட்டச்சத்தை உறிஞ்சலான்னு அப்படி பண்ணுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், அப்ப பூஞ்சை உருவாக்குன அந்த ரசாயனம் தான் ஜிப்ரெல்லினா? அதுதான் ட்விஸ்ட். பூஞ்சை புதுசா எதையும் கொடுக்கல, தாவரத்துக்குள்ளேயே இயற்கையா இருக்கிற ஹார்மோனை தான் அதிக அளவுல தூண்டி விட்டுருச்சு. அட, தாவரத்தோட சொந்த ஆயுதத்தையும் அதுக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கு. அப்போ இயற்கையா ஜிப்ரெல்லினோட வேலை என்ன? கணுவிடை பகுதியை அசாதாரணமா நீட்சி அடைய செய்யறது, அப்புறம் போல்டிங்னு சொல்ற பூக்கிறதுக்கு முன்னாடி தண்டு திடீர்னு நீளமா வளரும் நிகழ்வை தூண்டுறது. உள்ளக்கிழங்கோட உறக்க நிலையை நீக்கிறதும் இதுதான்னு மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். விதையற்ற கனிகளை உருவாக்குறதுல ஆக்ஷனை விட இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். ஆமா, குறிப்பா தக்காளி மாதிரி தாவரங்கள்ல. இப்போ 4வது ஹார்மோனுக்கு வருவோம். இதுவரைக்கும் நாம வளர்ச்சியை பத்தி பேசணும். ஆனா வறட்சி காலத்துல தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்தா செடி என்ன ஆகும்? தண்ணி இல்லாம செடி காஞ்சு செத்து போயிடும். அங்கதான் எமர்ஜென்சி பிரேக் தேவைப்படுது. அதான் அப்சிசிக் அமிலம் இல்லையா? கரெக்ட். இத சுருக்கமா ஏபிஏன்னு சொல்லுவோம். இதை இருக்குநிலை ஹார்மோன்னு கூப்பிடுவாங்க. கஷ்டமான காலங்கள்ல செடியை காப்பாத்துறதே இதுதான். இத நான் ஒரு கட்டிடத்தோட எமர்ஜென்சி லாக்டவுன் சிஸ்டம் மாதிரி பாக்குறேன். ஆபத்து வந்ததும் எல்லா கதவுகளையும் மூடிடுற மாதிரி இது இலைத்துளைகளை மூடிடுது. ரொம்ப சரியான விளக்கம். வறட்சி காலங்கள்ல இலைத்துளைகள் திறந்திருந்தா நீர் ஆவியாயிடும். அதனால காப்புச் செல்கள்ல இருக்கிற பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்றி அதை சுருங்க வச்சு துளைகளை மூடிடும். வாவ்! வேதியியல் மாற்றங்கள் மூலமா ஒரு இயற்பியல் கதவு மூடப்படுது. அது மட்டும் இல்லாம இலைகள் உதிர்றதையும் இதுதான் தூண்டுது இல்லையா? ஆமா. குளிர்காலங்கள்ல பர்ச் மரங்கள்ல மொட்டுகள் வளராம உறக்க நிலையில இருக்க செய்யறதும் இந்த அப்சிசிக் அமிலம் தான். இப்போ நம்ம கடைசி ஹார்மோனுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் விசித்திரமானது. எத்திலின். இது ஒரு வாயு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? அதுதான் எத்திலினோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற ஹார்மோன்கள் எல்லாம் திரவமா இருக்கும்போது இது மட்டும் வாயு நிலையில செயல்படுது. முதிர்ச்சி அடைவதையும் பழங்கள் பழுப்பதையும் இதுதான் கட்டுப்படுத்துது. ஒரு வாயு காத்துல பறந்துடாதா? அது எப்படி செடிக்குள்ள வேலை செய்யும்? இது செடிகளோட செல்களுக்குள்ளேயே மிக குறைந்த அளவுல உற்பத்தியாகி திசுக்களுக்கு நடுவுல பரவும். அந்த பழுக்காத தக்காளி மற்றும் வாழைப்பழம் சோதனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு காகித பையில பச்சை தக்காளிகளோட ஒரு பழுத்த வாழைப்பழத்தை வச்சா தக்காளியும் சீக்கிரம் பழுத்துடும். இது ஒரு ரசாயன கொட்டாவி மாதிரி. அதேதான். பழுத்த வாழைப்பழம் எத்திலின் வாயுவை வெளியிடும். அது பக்கத்துல இருக்கிற தக்காளி மேல பட்டு அந்த செல்கள்ல நொதிகளை தூண்டி அதையும் பழுக்க வைக்கும். அதனாலதான் ஆப்பிள், மா, வாழை இதெல்லாம் பழுக்கிறதுக்கு எத்திலீன் ரொம்ப முக்கியம். அப்புறம் உதிர்தல் அடுக்க உருவாக்கி இலைகள், மலர்கள் உதிர்றதே இதுதான் விரைவுபடுத்துது. ஆமா, முன்கூட்டியே உதிரச் சேரது, மொட்டுகள் மற்றும் விதைகளோட உறக்கத்தை நீக்கிறது எல்லாமே எத்திலீனோட வேலைகள் தான். இப்போ நம்ம பார்த்த 5 ஹார்மோன்களையும் ஒரு குவிக் ரீகேப் பார்த்திடலாம். 1. ஆக்சின், உயரமான வளர்ச்சி மற்றும் நுனி ஆதிக்கம். 2. சைட்டோகைனின், செல் பிரிதல் மற்றும் முதுமை தாமதம். 3. ஜிப்ரெலின், கணுவிடை நீட்சி மற்றும் போல்டிங். 4. அப்சிசிக் அமிலம், வறட்சி கால லாக்டவுன் மற்றும் இலைத்துளை மூடல். 5. எத்திலின், வாயுநிலை ஹார்மோன் மற்றும் கனிப்பழுத்தல். நீங்க அடுத்த முறை ஒரு விதையற்ற திராட்சையோ அழுத்த வாழைப்பழத்தையோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த வேதியியல் தூதுவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. கண்டிப்பா. எந்த நரம்பு மண்டலமும் இல்லாம தாவரங்கள் இவ்ளோ பர்ஃபெக்ட்டா வேலை செய்யறது இயற்கையோட ஒரு பெரிய அதிசயம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. செடிக்கு மூளை இல்ல, ஆனா ஆக்சின் மூலமா ஒளிய நோக்கி வளர துடிக்குது. அதே சமயம் வறட்சி வந்தா அப்சிசிக் அமிலம், எத்திலின் மூலமா இலைகளை உதிர்த்து தன்னை காப்பாத்திக்க நினைக்குது. வளரணுங்கிற உந்துதலுக்கும் உயிரை காப்பாத்திக்கணுங்கிற தற்காப்புக்கும் நடுவுல தாவரங்கள் சேர இந்த பேலன்ஸ் நிஜமாவே பிரமிப்பானது. மூளை இல்லாத ஒரு தாவரம் இவ்வளவு துல்லியமா எப்படி முடிவுகள் எடுக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.